ஹாய் மக்களே, சின்னஞ்சிறுக்கிளியே திருமாங்கல்ய மகா சங்கமம் ஏப்ரல் 22 என்னென்ன இருந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இங்கே 2 பேரும் போட்டிக்கு ரெடியாகி சண்டை போட்டுட்ருக்காங்க. யார் யாருன்னா திருவும் கர்ணாவும் வந்து சிலம்ப போட்டி ஃபைனலில் ஜெயிச்சிட்டாங்கல்ல, அது வந்து முதல் கட்டமாக சண்டை போட்டுட்ருக்காங்க. பாண்டியை திட்டிகிட்டு இருக்கா இந்து. எதுக்கு வந்து நான் ஃபோன் பண்ணும்போது நீ ஃபோன் எடுத்திருந்தீன்னா இவ்வளோ பிரச்சனை இல்லை, நீ வந்து ஃபோன் எடுக்கிறதுனால தான் இது மாதிரிலாம் நடந்துருக்கு, போட்டியில் கலந்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லி இந்து வந்து சண்டை போட்டிருக்கா பாண்டிக்கிட்ட. நான் என்ன பண்ணுறது, அவன் தான் ஃபோன் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னான், யார் ஃபோன் பண்ணாலும் அட்டன் பண்ணக்கூடாதுன்னு சொன்னான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா. உடனே சொல்கிறா இந்து, இவர் கூடயா சண்டை போடுறான் கர்ணா அப்படின்னு சொல்கிறா. ஏன் அவரை தெரியுமா ஏற்கனவே உனக்கு இதுக்கு முன்னாடி அப்படின்னு பாண்டி கேட்குறான். எல்லாமே ஒன்னால தான் அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கா பாண்டியை இந்து. கௌதம் வந்து ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்கான் கவிதாட்ட. இது மாதிரி அந்த மகா வந்து ஒரு முடிவு பண்ணிட்டேன், அவளுக்கு ஒரு முடிவு கட்டிட்டேன், அவளை வந்து ஒரு இடத்துல வந்து அடைச்சி வச்சிருக்கேன் மயக்கம் மருந்து கொடுத்து அப்படின்னு சொல்கிறான். என்னாச்சு, என்ன அவள் பண்ணான்னு கேட்கவும், நம்ம ஒரு கமிட்டி ஆள்கிட்ட அந்த கொடுத்து அந்த சிலம்ப கம்பத்தை மாற்றி சொல்லி கொடுத்தோம்ல, அவனை கண்டுபிடிச்சி அவனை பின்தொடர்ந்து போனான். அவன் நம்பாளுதான் கண்டுபிடிச்சி அவனை தோண்டி கேட்டுட்டு இருந்தா. நான் தான் அவளை வந்து ஒரு இடத்துல அடைச்சி வச்சிருக்கேன் மயக்க மருந்து வச்சு அப்படின்னு சொல்கிறான். உடனே நல்லது தான் அவள் இல்லாத வரைக்கும் அப்படின்னு சொல்லி திரும்புகிறா. இப்போ வந்து எய்த்தாப்பிலவே நின்றுட்டுருக்கா மகா. உடனே என்ன சொல்கிறீங்க, நீங்கள் வந்து நல்லா மகாவை தான் வந்து அடைச்சி வச்சிங்களா அப்படின்னு கேட்குறா. ஆமாம், இப்போ பாருங்கள் எனக்கு எத்தாப்புலேயே நின்றுட்டுருக்காவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், எப்படி அவள் அங்கே தப்பிச்சு வந்தான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ஷாக்காகி பேசிகிட்டு இருக்குங்க ரெண்டும். அடுத்தது போய் பேசிகிட்டு இருக்கா திவ்யாட்ட இந்து. அப்போ திவ்யா சொல்கிறா, அங்கே வந்து ஃபைனல் போட்டியில் விளையாண்டுருக்கால உயரமாக ஹைட்டாக சகப்பா, அவர் தான் வந்து என் ஆள் அப்படின்னு இந்துகிட்ட சொல்லிகிட்ருக்கா. அதுக்கு எதிராக விளையாண்டுருக்கிறது தான் எங்கள் வீட்டுக்காரு என் புருஷன் அப்படின்னு சொல்லி இந்து சொல்லிகிட்ருக்கா. இவன் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம், 2 பேரும் அடிச்சுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் ஒரு பார்ட் ஆஃப் கேம் தான், இதுக்கெலாம் கவலைப்படாத, நான் வந்து உங்கள் ஹஸ்பண்ட் கர்ணாவை என்கரேஜ் பண்ணுறேன், நீ வந்து திருவை என்கரேஜ் பண்ணு அப்படின்னு சொல்லி ஸ்போர்ட்டிவாக பேசிகிட்ருக்கா. இவள் வந்து நான் பயப்படுறது வந்து அவளுக்கு புரியல, அவளுக்கு சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்து போயிடுறா. அதுக்கப்புறம் 2 பேரும் ஃபஸ்ட்டு கட்ட போட்டியில் வந்து விளையாண்டுருக்கவும் அவங்களுக்கு வந்து இன்டர்வெல் விடுறாங்க, போய் தண்ணி குடிச்சிட்டு வாங்க, அடுத்தது 2வது கட்ட போட்டி நடக்கும் அப்படின்னு சொல்லி திருவையும் கர்ணாவுக்கும் இன்டர்வல் விடுறாங்க. அவங்க போய் தண்ணி குடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லி பாண்டி வந்து இந்தாப்பா தண்ணி குடி அப்படின்னு சொல்லி கர்நாடகா கொடுத்துட்ருக்கான். அப்போ இந்து சொல்கிறா, ஏன் வந்து போட்டியில் கலந்துக்கிட்ட அப்படின்னு கேட்கவும், நீ தானே சொன்ன சம்பாதிச்சு எதுவுமே நான் பண்ண முடியாது, உனக்கு எதுவும் வாங்கி தர முடியாதுன்னு, அதனால தான் நான் அந்த போட்டியில் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். நீ சொன்னது எனக்கு ரொம்ப ரோஷம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லவும், நீ பெரிய ரோஷக்காரன் தான், தயவு செஞ்சு இந்த போட்டியை விட்டு விலகிடு, நீ வெளில வந்துடு அப்படின்னு சொல்கிறா. அதை எப்படி போட்டியில் கலந்துக்கிட்டு வெளில வர முடியும், அவனை அடித்து விடுறான் பாரு, அப்போ தான் என்னை பற்றி அவனுக்கு புரியும் அப்படின்னு சொல்லி கர்ணா சொல்கிறான். இவன் என்ன சொன்னதே கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லி இந்து வந்து ஜெயந்திகிட்ட பேசிகிட்டு இருக்கா. இது ஒன்றும் இல்லைடா, இது வந்து அவள் வந்து உனக்கு எதுக்கு பயந்துட்டு சொல்கிறான்னா, அவள் ஏதோ கனவு கண்டாலாம், அதில் வந்து உனக்கு ஏதோ ஆபத்து வர்ற மாதிரி கனவு கண்டாலாம், அதனால தான் சொல்கிறா அப்படின்னு சொல்லவும், எனக்கு அதெல்லாம் ஒன்றாகாது, நான் எப்படி ஜெயிச்சுட்டு வரேன்னு மட்டும் பாரு, அவனை அடித்து ஓட விடுறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் போகிறான். அடுத்தது அங்கே வந்து திரு வந்து சொல்லிகிட்டு இருக்கா, திவ்யா நீ தான் வந்து வின் பண்ணணும், நீ தான் அவன் நெத்தியில் பொட்டு வச்சு வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே திவ்யா அக்கா பேசிகிட்டு இருக்காங்க, நம்ம எப்படி வெட்ட பேசுறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. மகா, நான் வந்து உனக்கு இளநீ வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா போகிறா. உடனே இவ வந்து இந்த போட்டியில் கலந்துக்க வேணாம், இந்த போட்டி விட்டு விலகிடுங்க அப்படின்னு சொல்லவும், நீ எதுவும் சொல்லாத நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான் திரு. அடுத்து 2வது கட்ட சுற்று ஆரம்பிக்க போது, வாங்க திருவும் கர்ணாவும் வாங்க போட்டிக்கு வளையத்துக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. 2 பேரும் போகிறாங்க. போயிட்டு 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. திரும்பி சண்டை போட்டுட்ருக்காங்க, சிலம்ப சண்டை. திரு வந்து கர்ணாவை அந்த கோட்டுக்கு வெளில தள்ளிவிட பார்க்குறாரு. ஆனால் முன்னேறி வந்துடுறாரு கர்ணா. அவரை வந்து இவர் வந்து தோக்கடிக்கலான்னு பார்க்குறாரு. இவரும் நல்லா சண்டை போட்டுட்ருக்காரு திருவும். 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்கும் போதே நல்லா சண்டை போட்டு கர்ணா வந்து திருநெத்தியில் பொட்டு வச்சு ஜெயிச்சிடுறாரு. உடனே கர்ணா வெற்றி பெற்றார்ப்பா அப்படின்னு சொல்லி அந்த அலௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறாங்க. சூப்பராக சண்டை போட்ட மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி கர்ணாவை வந்து பாராட்டுறான் பாண்டி. எங்கடா போன, உனக்கு தான் தேவையா அப்படின்னு கிருபா கேட்குறாரு கர்ணாவை. தேவையில்லாத வேலைலாம் நீ பண்ணிகிட்ருக்க, இப்போ நீ சண்டை போட தான், நீ சிலம்பாட்டில் கலந்துக்க தான் வந்தியா திருவிழாக்கு அப்படின்னு கேட்கவும், அண்ணன் நான் அப்புறமா விவரமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, வாங்கண்ணே வந்து எனக்கு ப்ரைஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வரான்.
கருணா இங்கே வந்து பார்க்குறா. மகா வந்து திருவை பார்க்குறா. திரு வந்து திவ்யாட்ட பேசிகிட்டு இருக்கான். எதுக்கு வந்து நீ நல்லா தானே விளையாடுவ, எப்படி நீ வந்து இந்த ஆட்டத்தில் தோற்று போன அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கா. என்னோட நல்லா விளாண்டாதான் அப்படின்னு சொல்லி திரு சொல்கிறான். சரி இதெல்லாம் ஒரு பார்ட் ஆஃப் கேம் தான், இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி திவ்யா விட்டுடுறா. அடுத்தது மகா பார்த்து தேங்க்ஸ் சொல்கிறா கண்ணாலேயே இவனுக்கு திருவிட்ட போய் வந்து ஒரு இடைவெளியில பேசுகிறா போய். அப்போது என்ன சொல்கிறான்னா, இது மாதிரி இந்துவும் திவ்யாக்காவும் ஃப்ரெண்ட்ஸு, அவங்க புருஷன் தான் கருணா நான் ரொம்ப நல்லவர், என்னை ஒரு ரவுடி பசங்க என்னன்ட்டு தப்பாக நடந்துக்க போகும்போது அவர் தான் காப்பாற்றினார், அப்படிப்பட்டவர் எப்படி வந்து தப்பானவராக இருக்க முடியும், கண்டிப்பாக உங்கள் வண்டியை வந்து அவர் உடச்சிருக்க மாட்டார், நீங்கள் எப்படி வந்து அவர் வண்டியை பைக்கை நீங்கள் உடைக்கலையோ அதே மாதிரி அவர் உங்கள் காரை உடச்சிருக்க மாட்டார், இது நடுவில் யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொல்லவும் அவனும் கொஞ்சம் மனசு மாறுறான். அப்படியா, அப்படின்னா இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, நீங்களும் திவ்யா அக்காவும் யாரோ உங்கள்கிட்ட வம்புத்தாங்கன்னு சொன்னீங்கல்ல, தனியாக பேசிகிட்டு இருக்கும் போது அவங்களா கூட இருக்கலாம். கருணானை வந்து இந்து அக்காக்காக தான் சண்டை போட்டு இந்த போட்டியிலே கலந்துக்கிறாரு, அதனால் நீங்கள் வந்து கண்ணனை பற்றி தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லவும் அவனும் அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு போய் தான் சண்டை போடுறான், விட்டு கொடுத்துட்றான். அப்போ வந்து மகா சொல்கிறா, நீங்கள் விட்டு கொடுத்துட்டு ஜெயிச்சிட்டிங்க, நீங்கள் ரொம்ப மிக பெரிய மனசில் மிக உயர்ந்த இடத்துல வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கா. அடுத்தது வந்து கிருபா வந்து ப்ரைஸ் கொடுக்க வரான். கிருபா வந்து மேடைக்கு வாங்கன்னு சொல்லி கருணாவுக்கு வந்து 3 பவுன் செயின் வந்து கிருபா ப்ரைஸ் கொடுக்குறான். அண்ணன் அப்புறம் கொடுத்தவனையே கீழே எடுத்துகிட்டு போகிறான். அண்ணன் நான் எதான் தெரியுமா இந்த போட்டியில் கலந்துக்கிட்டேன், இது மாதிரி இந்து வந்து உங்க கூட இருக்கிற வரைக்கும் நான் வந்து உழைச்சி சம்பாதிக்க மாட்டேன்னு பேசிட்டா, எனக்கும் மனசு கஷ்டமாக போயிடுச்சு, அதனால தான் இந்த போட்டியில் கலந்துக்கிட்டு அவளுக்கு புரிய வைக்கிறேன், அதனால தான் அண்ணன் நான் உங்களுக்காக தான் கலந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள்கிட்ட போகிறான். இந்தா இந்து செயின் சொல்லி கொடுக்குறான். உடனே இந்து யோசிக்கிறா வாங்கிறதுக்கு. உடனே ஜெயந்தி வாங்கிக்கோ இந்து அப்படின்னு சொல்கிறா. உடனே இவளும் வாங்கிக்கிறா. வாங்கிக்கிட்டு யோசிச்சே தான் வாங்கிக்கிறா. ஒரு பயத்திலே தான் இன்னமும் இருக்கா இந்து. திரும்ப அந்த கௌதமும் கவிதாவும் ஃபோன் பண்ணி பேசிக்கிறாங்க. அந்த கருணா திருநெத்தியில் பொட்டு வச்சும் எப்படி வந்து சாகாமல் உயிரோடு இருக்கான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்போ வந்து வரா மகா, உங்கள் பிளான்லாம் நான் தான் தடுத்தேன், நீங்கள் வந்து ஏதோ ஒரு பிளான் பண்ணுறீங்கன்னு நான் அந்த பாம்பு பிடிச்சிட்டு வந்த போதே தெரிஞ்சிச்சு, உங்களை நான் உன்னிப்பாக நோட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்க இது பண்ணீங்க நான் நோட் பண்ணேன், அதனால தான் நீங்கள் வந்து என்னை மயக்கம் அடைய வச்சு என்னை ஒரு ரூம்குள்ளே போட்டுட்டு வந்தது மட்டும்தானே தெரியும், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியாதுல்ல, என்னை வந்து இந்து அக்கா தான் காப்பாற்றினாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ஏதோ ஒரு பிளான் பண்ணியிருக்கீங்க அந்த சிலம்பு கம்பை வச்சு தான் எனக்கு புரிஞ்சிச்சு, அங்கே போய் அந்த சிலம்பு கம்பத்தை எடுத்து பார்த்தேன், நீங்கள் வந்து அதில் ஏதோ தடவி வச்சுருந்தீங்க, அந்த கம்பை எடுத்து நான் மாற்றிட்டேன் அப்படின்னு சொல்கிறா. உடனே இவங்க 2 பேரும் ஷாக் ஆகுறாங்க. நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நாங்கள் என்ன பண்ணோம், எங்கள் மேலே பழி போடுற அப்படின்னு சொல்லி அந்த கவிதா சொல்கிறா. நீங்களும் இன்னொருத்தரும் தானே சேர்ந்துக்கிட்டு தானே எல்லாமே பண்ணுறீங்கன்னு எனக்கு நல்லாமே எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்கிறா. இவ வந்து நல்லா கதை எழுதப்போ நீனு அப்படின்னு சொல்கிறா அந்த கவிதா. நான் ஏன் கதை எழுத போகிறேன், நீங்கள் வந்து நிச்சயதார்த்தத்தில் கூட திவ்யாக்கா நிச்சயதார்த்தத்தில் கூட நீங்கள் வந்து திருசாரை கொல்ல பார்த்தீங்க, எனக்கு எல்லாமே தெரியும் உங்களை பற்றி நான் திருசாட்டை சொன்னால் அவர் நம்ம சொந்தத்தையே நம்மளை கொலை பண்ண பார்க்குறாங்களேன்னு வருத்தப்படுவாருன்னு தான் நான் சொல்லாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. உடனே நான் உனக்கு சரியான பாடம் புகட்டுறேன், இதுக்கு கவிதா யாருன்னு உனக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. அந்த கௌதம் அங்கே வந்து ஃபோனில் எல்லாத்தையும் கேட்டுட்ருக்கான். அவன் சொல்கிறான், உன்னை நான் உன் கதையை சீக்கிரமாகவே முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கான். வீட்டில் ஜெயந்தியும் இந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இன்னும் ஏன் பதட்டமாகவே இருக்க அப்படின்னு சொல்லி ஜெயந்தி கேட்கும்போது, இல்லைக்கா எனக்கு வந்து அந்த கனவு வந்து பயமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி இந்து சொல்கிறா. ஜஸ்ட்டு கனவு தானே, அதுக்கு போய் ஏன் இவ்வளோ பயப்படுற அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது நான் அந்த ஐயருக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐயருக்கு ஃபோன் பண்ணுறா. அவருக்கு இது மாதிரி இந்த பணிக்கர் பார்க்கணுன்னு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, நான் இந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லவும், பணிக்கர் வந்து முதல் மரியாதை பண்ணுவாங்கள்ல, அப்போ வந்து வருவார் பரிவட்டம் கட்டுறதுக்கு, அதனால் நீங்கள் அப்போ வந்து அவர்கிட்ட பேசிக்கோமா அப்படின்னு சொல்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவளும் ஃபோன் வச்சிடுறா. நான் பயப்படுறேன்னா இதுக்கு ஒரு காரணம் இருக்குக்கா அப்படின்னு சொல்லி ஒரு உண்மையை சொல்கிறா. உங்கள்கிட்ட ஒரு உண்மையை நான் வந்து மறைச்சிட்டேன், அது இப்போ சொல்கிறேங்க்கான்னு சொல்லிட்டு எய்த்த வீட்டில் இருக்கிற மகா வந்து கிருபா மாமா வந்து கருணாவை கடத்த சொல்லியிருக்காரு, அதனால்
கருணாக்கு ஏதாச்சும் ஆயிடுமோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், ஐயோ இவங்களாம் மனுஷனே கிடையாது, எதுக்கு அந்த மகாவை வந்து போய் கடத்த சொல்கிறாங்க, மகா புருஷனுக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிகிட்டே பேசிகிட்டே இருக்கும்போது அப்போ வந்து அந்த முண்டக்கண்ணை வந்துடுறான் திவாகர். என்ன இது அந்த மகா புருஷன் பற்றி பேசிகிட்டு இருந்தா என் புருஷன் வந்து நிற்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க எப்போ வந்தீங்கன்னு கேட்கும்போது, நான் இப்போ தானே உன் கண்ணு முன்னாடி வரேன், என்னை போய் எப்போ வந்தேன்னு கேட்குற, உனக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறான். உள்ளே போயிட்டு அண்ணா அண்ணன்னு சொல்லிட்டு போகிறான். அதுக்கப்புறம் கிருபா வந்து பேசுகிறான், எங்கள் கூடயே நீ வந்து திருவிழாவுக்கு வந்திருந்தீன்னா அவளை எப்பயோ கண்டுபிடிச்சிருக்கலாம், உன்னை அரைஞ்சவளை, இப்போ மட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ இந்த கருணாவை கூப்பிட்டு போய் அந்த திருவிழாவை தேடி அவளை கண்டுபிடிச்சி அவளை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். சரின்னு சொல்லிட்டு கருணாவுக்கு ஃபோன் பண்ணுறான் திவாகர், இந்த மாதிரி இதுக்கு திருவிழாக்கு வா, ஒருத்தவளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறான் கருணாவை. இவங்க 2 பேரும் இதெல்லாம் காதில் வாங்கிட்டு உடனே இப்போ திவ்யாவை காப்பாற்றணும்னு சொல்லி திவ்யாவை தேடி மகா வீட்டுக்கு போகிறாங்க. மகான்னு கூப்பிட்டு போயிட்டு இருக்கும்போதே திவ்யா எங்கன்னு கேட்குறாங்க. திவ்யாக்கா வந்து அவர் கூட வெளில போயிருக்காரு அப்படின்னு சொல்லவும், அவர் கூட எதுக்கு உன் புருஷன் வந்து எதுக்கு அவ கூட போகிறாரு அப்படின்னு சொல்லி இவ வந்து கேட்குறா. இப்போ அதுவா முக்கியம், இருங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்து பேசுகிறா. இது மாதிரி இந்து வந்து சொல்கிறா, இது மாதிரி இவங்க வீட்டுக்காரர் தான் வந்து திவ்யா அடிச்சிட்டா, அவர் தான் கோவமா இப்போ வந்து திவ்யாவை கடத்துறதுக்காக வந்திருக்காங்க, தேடிட்டுருக்காங்க, அதனால் திவ்யாவை காப்பாற்றணும், திவ்யாவுக்கு ஃபோன் பண்ணுன்னு சொல்லும்போது மகா ஃபோன் பண்ணுறா, திவ்யாவுக்கு எடுக்கலை. அடுத்தது திருவுக்கு ஃபோன் பண்ணுன்னு சொல்கிறாங்க. திருவுக்கு ஃபோன் பண்ணாலும் அவங்க ஃபோன் எடுக்க மாட்றாங்கன்னு சொல்லவும், சரி நம்மளே அவங்களை தேடி கண்டுபிடிச்சி உண்மையை சொல்லுவோன்னு சொல்லிட்டு ஜெயந்தி, இந்து, அடுத்தது மகா 3 பேரும் போகிறாங்க. போய் தேடிட்டே போகும்போது இவங்க வந்து வேற ஒரு பொண்ணை பார்த்துட்டு இதுதான் வந்து திவ்யா நினச்சிட்டு திவாகர் அவள்கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது, இது அந்த பொண்ணு இல்லடான்னு சொல்கிறான். உடனே அந்த பொண்ணு வந்து அசிங்கமாக திட்டிட்டு போயிடுறான் திவாகரை. சாரின்னு மன்னிப்பு கேட்குறான் வந்து கருணா. உடனே சரி நீங்கள் நல்லவங்களா இருக்கீங்க, இந்த ஆள் ஏதாச்சும் இனிமேல் இது மாதிரி நடந்துக்கிட்டானா அவனுக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் அந்த பொண்ணு. அடுத்தது இதோ இருக்கா அரைஞ்ச இது இருக்கான்னு சொல்லிட்டு போகிறான் பின்னாடி. அதை அங்கே பார்க்கும்போது அவளை காணும். இப்போ தான் அவளை பார்த்தா அவளை காணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான் திவாகர் கருணாட்ட. ஆனால் நீங்கள் வந்து அந்த பொண்ணை அதை உண்மையான அடையாளத்தை சொல்லுங்கன்னு சொல்லவும் அவன் சொல்கிறான், இது மாதிரி அவள் வந்து வெள்ளையாக இருப்பா, உயரமாக இருப்பா, அப்புறம் முடியை வந்து ஸ்ட்ரைட் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்கிறான். அடுத்தது அது ஒருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறான். பின்னாடியே கருணா, அண்ணா யாரையோ நீங்கள் பார்த்துட்டு அந்த பொண்ணு நினச்சி சொல்கிறீங்க, நம்ம காலைல கண்டுபிடிக்கலாம், இப்போ நைட் டைமில் வேணாம் அப்படின்னு சொல்கிறான். ஏய் அவள் அரைஞ்சது என்னடா ஒன்னையா, அதனால் அவளை நான் கண்டுபிடிச்சே தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டே போகிறான். இவங்க வந்து வராங்க. வந்துட்டு ஜெயந்தி, இந்து, அப்புறம் மகா வந்து ஒரு இடத்துல நின்றுட்டுருக்காங்க. அப்போ வந்து ஒரு ஆள் நாட்டு மருந்து விற்றுட்ருக்கான். இது மாதிரி தூக்கம் வரலையா, மூச்சு விட முடியலையா, உடம்பு வலியா, இடுப்பு வலியா, அது எல்லாத்துக்குமே மருந்து நம்மள்ட்ட இருக்குது, பேசாதவங்களையும் பேச வைக்கிற மருந்து எங்கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி சவுண்டு போட்டு கத்திக்கிட்டு இருப்பான். உடனே என் புருஷனை வந்து திவ்யா கிட்டேருந்து இந்த திருவிழா முடியிற வரைக்கும் காப்பாற்றணுன்னா இந்த விஷயத்தை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருந்து விற்கிறவன் இருக்கான்ல, நாட்டு மருந்து விற்கிறவன், அவன்கிட்ட ஏதோ காதில் சொல்கிறான். அவன் ஷாக்காகி பார்த்துட்ருக்கான் ஜெயந்தியை. அதோட இந்த எபிசோடு முடியுது. வரப்போகிற எபிசோடில் நடக்குதுன்னு பார்க்கலாம். பாய் மக்களே.